குரூப்ல ஒரு 3 பேர் வந்து கங்குவா பத்தி எங்க அண்ணனை தப்பா பேசினாங்க. அவனுங்களை வந்து அந்த நாய்ங்களை இங்க வர வச்சு நின்று பேச சொல்லுங்க. அவனுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை வாங்கி கண்டிப்பா பாக்க சொல்லுங்க. இங்க வந்து இந்த படம் ஏத்தி போன்ல பாக்குறானுங்க. அந்த பட்டெல்லாம் இது மாரி இந்த சீன் நாங்க அவரை பார்த்ததே இல்ல. இதே ஒரு இந்த 2 வருஷத்துல வாடிவாசல் ஒண்ணு வருது. பாகுபலி வந்து கன்னட அஷ்டம், இது அஷ்டம். தமிழ் சினிமால வந்து கண்டது கிடையாது. பார்த்தா இந்த படத்தை பாரு கண்டத எங்க ஆளுமே யாரும் நடிக்க முடியாதுண்ணா. ஒன்னு சொல்றேன், எங்க அண்ணனும் சொல்லிக்கிறாரு. அதே ஆடுல கங்குவா லான்ச்ல சொன்னாரு, விஜய பத்தி சொன்னாரு. சூர்யா விஜய் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். நடிப்பு ஒன் டைம் ஸ்லோவா போடுறேன், அவ்வளவுதான். ரொம்ப ஸ்லோவா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. சூப்பர். ரொம்ப நல்லா நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஒரு பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தா, சூப்பரா இருந்தா படம். செம்மண்ணா, செம்மண்ணா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒன் டைம் நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. சூப்பரா இருக்குல்ல, வேற லெவல்ல. புதுசா இருக்குது படமே, செம்மையா இது. ஃபைட் வேற லெவல். நல்லா இருக்குண்ணா படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, மற்றபடி நல்லா இருக்கு படம். செம்மையா இருக்குண்ணா, தரமா இருக்குண்ணா. தரமா இருக்குது, ஃபைட்ல செம்மையா இருக்குது. நீ தலை அஜித்தோட பொண்ணுறா போல. சூர்யா மஜாவா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. திருப்தியா இருக்கு, எல்லாரும் வந்து பாக்கலாம். ஹாப்பியா இருக்கு, ஃபேமிலியா வந்து பாக்கலாம். எல்லாரும் வந்து பாக்கலாம். குட் மூவி, குட் ஃபிலிம் மூவி. சூப்பரா இருந்துச்சு படம், வேற லெவலு. எப்படி சொல்ற, லேக் சுத்தமா அடிக்கல, எங்கேயுமே லேக் அடிக்கல. கார்த்திக் சுப்ராஜ் வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்காரு. மஸ்ட் வாட்ச் மூவி, நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல மூவி தான். ரொம்ப ரொம்ப நல்லா. அப்படியே பிரியாணி சாப்பிட்டு ஏப்பம் விட்ட மாதிரி இருக்குது. இன்னும் சோடா தான் குடிக்கணும். போய் இட்டு போறேன், 10 வர போறேன். அவ்வளவு நல்லா இருக்கு.
படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தரமா எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாகும்போது ஃபைட் சீன்லாம் மேட்ச் ஆயிடுச்சு. படம் ஓவராலா நல்லா தான் இருக்கு. காம்போ நல்லா தான் இருக்கு. ஹீரோயினுக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கதைன்னு சொன்னா வந்து எப்படி சொல்றது, நம்ம புரட்சி வச்சுதான் எப்படி புரட்சி இப்போ அடிமட்ட மக்கள்களை எப்படி இது பண்றாங்க, அவங்க எப்படி வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியும், அந்த ஒரு இதுதான். எப்பவும் போல இல்ல, ஒரு டிஃபரெண்டா எடுத்திருக்காரு. சூப்பரா இருக்கு படம். நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே பாட்டு பாடு என்ன பாட்டு சூப்பரா இருக்கு. கண்டிப்பானா கம்பாக்கு சூரியனா பிஜே வேற லெவல்ல இருந்து பிஜே வேற லெவல் நான் படம் வேற மாதிரி வச்சிருக்கா போல. கம்பேக்னா இதானா கம்பேக். சூப்பர் படம் நான் ஒருத்தரா சூப்பரா இருந்தது நான் படம். படம் வெரி தனமா இருந்தது. நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. டைரக்டரும் சூப்பரா எடுத்திருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலி லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்த படம் சூப்பரா இருந்து. என்ன ஒண்ணு அவர் கையில சிகரெட் கொடுத்தது ஓசிபி கொடுத்தா நான் நல்லா ரசிச்சு பாத்துருப்பேன். அவர் நானும் நினைச்சேன் அவர் சிகரெட்ல அடிக்க மாட்டாரு, ஓசிபி தான் அடிப்பாரு நினைச்சேன். பார்த்தா அவர் சிகரெட்ல கொடுத்து இவ்வளவு அசிங்க பாத்துறீங்களா? எங்க ஆளு எவ்வளவு அவர் குத்துருக்கலாம். ஆமா ஆனா அவருக்கு இருந்தாலும் சொல்ற 3 பொண்ணு, ஒரு பொண்ணு இல்ல 3 பொண்ணு. சிங்கண்டா படம் வேற லெவல். படம் படம் பாருண்ணா. எல்லாமே சூப்பரா இருக்கா. எதுவுமே நல்லா இருக்குண்ணா. படம் பக்காவா பாருண்ணா. எந்த ஃபேமிலி படம் மாதிரி எல்லாம் நல்லா இருக்குண்ணா. படம் சொல்லிட்டாரு. அடுத்த நாயகன் அவர் தான். இதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்ல பொருத்தம் இல்ல. படம் ரொம்ப ஒரு அளவுக்கு இல்லைனாலும் ஆனா சூப்பரா இருக்கு. கங்கா வந்தோம் ரொம்ப மோசமாயிடுச்சு இந்த படம். ஆனா ஆக்டிங் வேற லெவலி. பிச்சு தட்டா போல. பிஜேபி ஐயோ சந்தோஷ் நாராயணன் அவர் சொல்ல வேண்டாம். ஒரு சீனுங்க மாஸ் சென்ட்ரிங்க. இதுக்காகவே டிவிக்கு ஓட்டு போடுறோம்ப்பா. டிவிக்கு நெக்ஸ்ட் வருஷம் தரமான சம்பவ ரீதினாரு. ஆனா அது அடுத்த வருஷம் எங்க படம் தான் வரும். இளைய தளபதி விஜய் டிவிக்கு சரியான படம். அது லாக்டவுன் கிட்ட வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் முக்கியமான ஒருத்தர் வரலடா. அடிப்பு நாயகன் அஜித் பத்துல அடி வாங்கலாம், ரஜினி பத்துல அடி வாங்கலாம். பேசக்கூடிய டிவிக்குள்ளே இல்ல மேட்ச்ல கூட இந்த மாதிரி தான் போய் பாக்குறாங்க. அவனுங்க கஷ்டப்பட்டு ஆடுறானுங்க, இவங்க கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து அவரோட நடிப்பு அவள்தான் அப்படி பாத்துட்டா நல்லது. சூர்யா அப்படி இல்ல, அவங்க அப்பா அது வந்து அவங்களோட ஃபேமிலி. சரிங்களா? இது வந்து அவர் வந்து எங்களுக்கு அண்ணன், கூட பிறகாத அண்ணன். சரிங்களா? சூர்யா அண்ணன் சொல்றேன், கூட பிறகாத அண்ணன். படம் அவ்வளவு இதுவாது ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். குழந்தைங்க வந்து இப்போ வந்து நீங்க பார்க்கலாம். மிஸ்ஸிங் ப்ரோ. சரிங்களா? அது இருக்காருல்ல அந்த போட்டோல சூர்யா பக்கத்துல இன்னொரு சூர்யா. அந்த சூர்யா ஒரு படத்துக்கு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் செலவு பண்றாரு. சத்தியமா கங்குவாக்கு எதிர்பார்த்தாரு, அந்த அளவு கிடைக்கல. இப்ப அவரை தேடுற அவரே கிடைக்கல. இல்ல நாங்க டிக்கெட் கேக்குறோம், டிக்கெட் எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப வந்து இப்ப அவ்வளவு கம்பேக் குத்துக்கிறாரு. இந்த கம்பேக் குத்துறதுக்கு இந்த தட்சணை எங்களுக்கு போதும். அவரை கடவுளை பார்த்த மாதிரி எங்களுக்கு இருந்தது.
வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு சரிங்களா. சூரியோட கம்பேக்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட், பயங்கர ட்விஸ்ட் சரிங்களா. இந்த மாதிரி ட்விஸ்ட் ஒன்று கொடுப்பாங்கன்னு. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல, சிரிக்கிற சீன் எல்லாமே வேற லெவல்ல. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோம். சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பிரிஞ்சு போடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எங்க தலைவர் கடவுள் இருக்காரு. நீ கடவுளுக்கே பிறந்தாது பாருங்க பாத்தீங்களா. இந்த பக்கம் கடவுளுக்கு கொண்டாடுறாங்க. எல்லாம் ஜாலியா இது. எல்லா தியேட்டருக்கு வந்து சந்தோஷமா ரிட்ரோ படம் பாருங்க. மாமா நீ சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. கனிமா சாங்லாம் வேற லெவலு. எல்லாம் அப்படியே கீழே அப்படியே பேஸ் அதிருது. தலைவா ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்தோம். திடீர்னு பார்த்தா பின்னாடி யாருமே காணோம். பார்த்தா முன்னாடி வந்து பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இவனுங்களை கூப்பிட்டா வரமாட்டேன்றானுங்க. நீ சொல்லு மாமா. சூர்யா ஃபேன்ஸ் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். சூர்யா ஃபேன்ஸ் தனியா இல்ல, எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட கூட்டத்தோட பார்க்கலாம். நல்ல கதை தான். சிவா சார் சீக்கிரம் வந்து கங்குவான் 2